Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் ஃப்ளோ நெட்டில் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பம்பிங் அவுட் டெஸ்ட்டு. இப்போது ஃப்ளோ நெட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் டைரெக்டாக ஃபார்முலா இருக்கும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. A flow net analysis was performed for estimating the seepage loss. ஒரு டேம்லேயோ இல்லை ஒரு ரிவர்லேயோ அந்த டேமில் இருக்கிற சீப்பேஜ் இருக்கு இல்லையா, அதனால் எவ்வளோ வாட்டர் லாஸ் ஆகுதுன்றதை ஃபவுண்ட் அவுட் பண்ணுறது தான். Through the foundation of the coffer dam, results the flow analysis gave the number of flow. எத்தனை ஃப்ளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோ 6 அண்டு நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16. The head of the water loss during the seepage was 5 meter. Assume the coefficient of the permeability K equal to 4 into 10 power minus 5 meter per minute. ஓகேங்களா, 4 into 10 power 5 10 power minus 5 meter per minute. Estimate the seepage loss per meter length of the coffer dam per day. Actually இங்கே per miss பண்ணிட்டேன், per day க்கு கேட்டிருக்காங்க, not per second. Also estimate the exit gradient if the average length of the last flow field is 0.9 meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட் ஃப்ளோ லென்த் வந்து எவ்வளோ, எல்லோட வேல்யூ 0.9 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. என்டி டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, என்எஃப் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, சீப்பேஜ் லாஸோட ஹெட்டு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். என்எஃப் என்டி லாஸ்ட் ஹெட்டுனே கொடுத்துட்டாங்க, இனிஷியல் எவ்வளோ அப்புறம் ஆஃப்டர் எவ்வளோன்னு சொல்லலை, நான் டைரெக்டாகவே லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 5 மீட்ரு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்மிபிலிட்டி கே ஈக்குவல் டு 4 into 10 power 5 10 power minus 5 minutes per meter per minutes. இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது, சாரி. 4 into 10 power minus 5 மீட்டர் பர் மினிட்ஸ். ஓகேங்களா, இப்போ மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றினா இன்ட்டு 60 பெருக்குனா போதும். அப்போ இங்கே பாட்டமில் பெருக்கணும் டிவைடில். ஸோ 60 போட்டு மீட்டர் பர் செகண்ட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணனாக்க 6.67 into 10 power minus 7 நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த லாஸ்ட் ஃப்ளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.9 மீட்ரு, அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைரெக்டாக ஃபார்முலாவில் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். சீப்பேஜ் லாஸ்க்கு நம்ம ஃபார்முலா வீடியோவிலே சொல்லியிருப்போம், Q equal to KHNF by ND. கேவோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஹெச்ன்றது நமக்கு டெல் ஹெச் இன்ட்டு என்டி, அதான் வேல்யூ. ஓகேங்களா, டெல் ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் 5 இருக்கு இல்லையா, 5 மீட்டரு. ஸோ டெல் ஹெச் 5 மீட்ரு இன்ட்டு என்டி கேன்சல் ஆகிடும், அதனால் இது போடணுன்னு கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக என்எஃப். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டு வந்து டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஓகே, சாரி, ஹெச் அதாவது கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்போ டோட்டல் ஹெயிட்லேருந்து நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னொரு மாடல் சம்மில் நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ 16 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். 6.67 into 5 into 6 எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 200 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 200.1. ஸோ 200னே வச்சுங்க. ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனேன்னா -7 வந்து -5 மாறிடும். அவ்வளோதான் மீட்டர் கியூப் பர் செகண்ட். இவ்வளோ தான் சீப்பேஜ் பர் யூனிட் லென்த்துன்னு கேட்டிருக்கிறது. இது பர் செகண்டுக்கு தான், பர் டேக்கு கண்டுபிடிக்கல, அது லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸிட் கிரேடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெல் ஹெச் பை எல். டெல் ஹெச் 5 மீட்ரு, எல்லோட வேல்யூ 0.9 மீட்ரு போட்டிங்கன்னா நமக்கு 5.56 வேல்யூ கிடைக்குது. கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கோங்க. 5 divided by 0.9 போட்டோன்னா 5.56 கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பார்க்கலாம். சீப்பேஜ் லாஸ் பர் யூனிட் லென்த் பர் டேக்கு தான் கேட்டிருக்காங்க. பர் செகண்டுக்கு நமக்கு தெரியும். செகண்டை டேவாக மாற்றினா ஒரு நாளைக்கு 24 மினிட்ஸு, சாரி 24 ஹவர்ஸு, அதில் 60 மினிட்ஸ் அண்ட் 60 செகண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1.728 மீட்டர் கியூப் பர் டே. ஒரு நாளைக்கு இத்தனை மீட்டர் கியூப் வாட்ரு லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸிட் கிரேடியன் வந்து கண்டுபிடிச்சதை எடுத்து ரிசல்ட்டில் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் மொத்தமாக இந்த சம்மில் கண்டுபிடிக்கிறதே. ஃப்ளோ நெட் சம்முமே ரொம்ப ஈஸி தான், பம்பிங் அவுட் டெஸ்ட் மாதிரியே. ஸோ பர்மியபிலிட்டி ரிலேட்டடான சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட்லி நீங்கள் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது கம்பேர் டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நியூட்ரல் ஸ்ட்ரெஸ் சம் பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த நடத்திருக்க சம் உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சீனியருக்கோ உங்கள் ஜூனியருக்கும் உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கும் இந்த வீடியோ தேவைப்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.